ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காமெடி ஆஃப் மேனர்ஸ் பத்தி பார்க்கலாம். காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ டைப் ஆஃப் காமெடி. பொதுவா காமெடி அப்படின்னா மக்களை சிரிக்க வைக்கிற மாதிரி சொல்ற ஜோக்ஸை தான் காமெடின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம லிட்ரேச்சர்ல காமெடி அப்படிங்கிறது இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிராமா. இந்த காமெடி டிராமாஸ் எப்படி இருக்கும்னா ஹியூமன் பிஹேவியரை காமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாடகங்களுடைய எண்டிங் ஹாப்பியா இருக்கும். ஹியூமர், விட் அண்ட் ஐரணி யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் சொசைட்டில நடக்கிற தவறுகள்லையும் சுட்டி காமிச்சிருப்பாங்க. சோ நம்ம லிட்ரேச்சர்ல காமெடி அப்படிங்கிறது சோசியல் கிரிட்டிசிசம் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நிறைஞ்சு இருக்கிற ஒரு நாடக வடிவை தான் நம்ம காமெடின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மேனர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். பொதுவா ஒருத்தருடைய நடத்தை பிஹேவியரை தான் நம்ம மேனர்ஸ்னு சொல்லுவோம். அதே லிட்ரேச்சர்ல மக்களுடைய சோசியல் பிஹேவியரை தான் மேனர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலயும் குறிப்பா அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய சோசியல் பிஹேவியரை தான் மேனர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்பர் கிளாஸ் பீப்புள் எப்படி பேசுறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, எப்படி ஃபிளர்ட் பண்றாங்க, தென் மேரேஜ் அண்ட் லவ் எப்படி ட்ரீட் பண்றாங்க, தென் அவங்களுடைய வெல்த் அண்ட் ஸ்டேட்டஸ வெளியில எப்படி ஷோ ஆஃப் பண்றாங்க, இந்த மாதிரியான அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய சோசியல் பிஹேவியரை தான் நம்ம லிட்ரேச்சர்ல மேனர்ஸ்னு சொல்லுவோம். சோ காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ டைப் ஆஃப் காமெடி. இதுல ஹியூமர், விட் அண்ட் ஐரணி யூஸ் பண்ணி அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய சோசியல் பிஹேவியர், அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல ஃபன்னா காமிச்சிருப்பாங்க. காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிச், ஃபேஷனபிள் அண்ட் அப்பர் கிளாஸ் பீப்புளை தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய ஆர்டிஃபிஷியல் பிஹேவியரை காமிச்சிருப்பாங்க. சொசைட்டிக்காகவும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்காகவும் வெளியில ஒரு மாதிரி நடிப்பாங்கல்ல, அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. தென் அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய மேரேஜ், லவ், ஃபேஷன் அண்ட் சோஷியல் ரூல்ஸையும் காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல கிண்டல் பண்ணிருப்பாங்க. சோ காமெடி ஆஃப் மேனர்ஸ் எப்படி இருக்கும்னா அப்பர் கிளாஸ் பீப்புள கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த கிரிட்டிசிசம் மக்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி, மக்களை சிரிக்க வைக்கிற மாதிரி அந்த கிரிட்டிசிசம் இருக்கும். நெக்ஸ்ட் காமெடி ஆஃப் மேனர்ஸ் இங்கிலாந்துல த ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்பதான் ஃபிளரிஷ் ஆச்சு. 1660 அப்போ சார்ல்ஸ் தி செகண்ட் இங்கிலாந்தோடைய கிங் ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கிலாண்ட பியூரிட்டன்ஸ் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிங் சார்ல்ஸ் தி செகண்ட் தான் 1660 அப்போ இங்கிலாந்தோடைய கிங் ஆகி மீண்டும் இங்கிலாந்துல அரசாட்சியை கொண்டு வந்தாங்க. பியூரிட்டன்ஸ் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மக்கள் கடவுளை பத்தி மட்டுமே தான் சிந்திக்கணும், வேற எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இருக்க கூடாதுன்னு தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிங் சார்ல்ஸ் தி செகண்ட் தான் தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் ரீஓபன் பண்ணாங்க. பியூரிட்டன் ஏஜ்ல ஸ்ட்ரிக்டான ரூல்ஸால டயர்டான மக்கள் த ரெஸ்டோரேஷன் பீரியட்ல ஃபன், ரிலாக்ஸேஷன் அண்ட் பிளஷரை எதிர்பார்த்தாங்க. அதுக்கேத்தாப்புல அப்ப வந்த டிராமாஸ் எல்லாமே அப்பர் கிளாஸ் லைஃபை கிண்டல் பண்ணி மக்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ இப்படிதான் காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிற டைப் ஆஃப் காமெடி டெவலப் ஆச்சு. காமெடி ஆஃப் மேனர்ஸ் த ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்போ டெவலப் ஆச்சு. இதுல அப்பர் கிளாஸ் சொசைட்டியோடைய மேனர்ஸ், பிஹேவியர் அண்ட் சோஷியல் கஸ்டம்ஸை ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல அப்பர் கிளாஸ் ஃபேஷனபிள் பீப்புளோடைய ஆர்டிஃபிஷியல் லைஃப் ஸ்டைல், மாரல் வீக்னஸ், அப்புறம் அவங்களுக்கு தான் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே கிண்டல் பண்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. காமெடி ஆஃப் மேனர்ஸ் உடைய மெயின் எய்ம் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்றதுதான். விட்டி டயலாக்ஸ், கிளவர் கான்வர்சேஷன்ஸ், அப்புறம் ஐரணி எல்லாம் யூஸ் பண்ணி அப்பர் கிளாஸ் சொசைட்டிய கிண்டல் பண்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி ஆடியன்ஸை பயங்கரமா சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்றதுதான் காமெடி ஆஃப் மேனர்ஸ் உடைய மெயின் எய்ம். நெக்ஸ்ட் காமெடி ஆஃப் மேனர்ஸ் உடைய மேஜர் ஃபீச்சர்ஸ் என்னலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் கிளாஸ் சோஷியல் செட்டிங். காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ் லைஃப அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க. ரிச் அண்ட் ஃபேஷனபிளா இருக்கிற அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய லைஃப்ஸை தான் காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த நாடகங்கள் பொதுவா லண்டன்ல நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா லண்டன்ல இருக்கிற எலகண்ட் ஹவுசஸ், கிளப்ஸ் ஆர் டிராயிங் ரூம்ஸ் தான் காமெடி ஆஃப் மேனர்ஸ் உடைய மெயின் செட்டிங்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் விட் அண்ட் ரிப்பார்ட்டி. காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல பிசிக்கல் ஆக்ஷனை விட கிளவர் லாங்குவேஜுக்கு, டயலாக்ஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க.
இந்த நாடகங்கள்ல ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்கு கொடுக்கிற பதிலடியே பயங்கர சாதுரியமா புத்திசாலித்தனமா இருக்கும். இந்த டயலாக்ஸ் மூலமா இந்த ஷார்ப் அண்ட் இன்டெலிஜென்ட் டயலாக்ஸ் மூலமா ஆடியன்ஸ சிரிக்க வைப்பாங்க. நெக்ஸ்ட் சட்டைரிக்கல் போர்ட்ரேயல் ஆஃப் சொசைட்டி. காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய மேனர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல நையாண்டித்தனமா கிண்டல் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய சோஷியல் கன்வென்ஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிஹேவியர் அண்ட் ஃபால்ஸ் வேல்யூஸை காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இதுல ஹியூமர் அண்ட் ஐரனி யூஸ் பண்ணி அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய எலகண்ட் அண்ட் பொலைட் மேனர்ஸுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற எம்டினஸ் அண்ட் கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வெல் கன்ஸ்ட்ரக்டட் பிளாட்ஸ். காமெடி ஆஃப் மேனர்ஸ் பார்த்தோம்னா ரைட்டர்ஸ் அவங்களுடைய கதையை ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த கதையில ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ஸ், தென் கேரக்டர்ஸ் மாறுவேடத்துல வருவாங்க. அண்ட் கிளவர் ட்விஸ்ட் எல்லாம் நம்ம காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல எதிர்பார்க்கலாம். காமெடி ஆஃப் மேனர்ஸ் உடைய பிளாட் மெயினா டயலாக் அண்ட் கேரக்டர் இன்டராக்ஷனை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கிளவர் கான்வர்சேஷன் அண்ட் விட்டி டயலாக்ஸ் மூலமா தான் ஆடியன்ஸை மெயினா சிரிக்க வைப்பாங்க. நெக்ஸ்ட் காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல பர்டிகுலர் சோஷியல் டைப்ஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு சில ஸ்டாக் கேரக்டர்ஸை ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கேரக்டர்ஸை நம்ம த ரேக் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பயங்கர அட்ராக்டிவா சார்மிங்கா இருப்பாங்க. ஆனா இம்மாரல் பிளஷர் சீக்கரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு சில கேரக்டர்ஸை நம்ம த கோக்கிட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு சில கேரக்டர்ஸை நம்ம த ஃபாப் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ஃபேஷன் மேல பயங்கர அப்சஸ்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு சில கேரக்டர்ஸை நம்ம த ஹிப்போக்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க சொசைட்டி முன்னாடி பர்ஃபெக்டா மாரலா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது போக கிளவர் விட்டி ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அவங்க மற்ற கேரக்டர்ஸ் பண்ற தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. தென் அது போக காசிப்பிங் லேடிஸ் இருப்பாங்க. இந்த லேடிஸ் பயங்கரமா சொசைட்டில ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கேரக்டர்ஸை காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல காமிக் எஃபெக்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேரக்டர்ஸோடைய ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் மூலமா ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லவ் அண்ட் மேரேஜ். காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல அப்பர் கிளாஸ் பீப்புள் எப்படி எந்த எமோஷனும் இல்லாம லவ்வை லைட்டா ட்ரீட் பண்றாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. தென் ட்ரூ அஃபெக்ஷனை விட மணி, ஸ்டேட்டஸ் அண்ட் கன்வீனியன்ஸுக்கு தான் அப்பர் கிளாஸ் பீப்புள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா காமிச்சிருப்பாங்க. தென் அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய மேரேஜ்ல பெருசா எந்த ரொமான்டிக் யூனியனும் இருக்காது. அப்பர் கிளாஸ் பீப்புள் சொசைட்டிக்காகவும் அவங்களுடைய சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காகவும் தான் மேரேஜ் பண்றதா காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல மாரல் வேல்யூஸை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆடியன்ஸுக்கு மாரல் வேல்யூஸை டீச் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்துல இம்மாரல் பிஹேவியரையும் கண்டிக்க மாட்டாங்க. காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல ஒரு சில கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா நிறைய தப்பு பண்ணுவாங்க. ரொம்ப பேடா பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா நாடகத்தோடைய முடிவுல அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு பதிலா ரிவார்டு கிடைக்கும். ஸோ இது ஆடியன்ஸை தவறான வழியில கைட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது ரெஸ்டோரேஷன் சொசைட்டில மக்கள் எப்படி இருந்தாங்கங்கிறத காமிக்குது. மக்கள் எப்படி சுய ஒழுக்கம் இல்லாம நிறைய தவறுகள் பண்ணிட்டு பிளஷர் லவ்விங் ஆட்டிடியூடோட இருந்தாங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் காமெடி ஆஃப் மேனர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் காமெடி ஆஃப் மேனர்ஸ் உடைய அட்மாஸ்பியர் பார்த்தோம்னா மோர் பாலிஷ்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியலா இருக்கும். காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல நேச்சுரல் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை விட இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்டைலை தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பர் கிளாஸ் பீப்புள் எப்படி அவங்களுடைய எமோஷன்ஸை அதிகமா வெளியில காமிக்க மாட்டாங்களோ அதே மாதிரி காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல வர்ற கேரக்டர்ஸும் அவங்களுடைய எமோஷன்ஸை அதிகமா வெளியில காமிக்க மாட்டாங்க. மோர் கண்ட்ரோல்டு அண்ட் ஃபார்மலா பிஹேவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் காமெடி ஆஃப் மேனர்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா மேஜர் ரைட்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ்
காமெடி ஆஃப் மேனர்ஸ் டைப்ல இருக்கிற டிராமாஸ பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். ஆனா இந்த வீடியோல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா வீடியோடைய லென்த் ரொம்ப போயிரும். ஸோ சாரி. கொஞ்சம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ அப்படி இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணியும் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நம்ம காமெடி ஆஃப் மேனர்ஸ்னா என்ன, காமெடி ஆஃப் மேனர்ஸ் எப்போ ஃப்ளரிஷ் ஆச்சு, எதனால ஃப்ளரிஷ் ஆச்சு, காமெடி ஆஃப் மேனர்ஸ் உடைய ஃபீச்சர்ஸ் என்ன, காமெடி ஆஃப் மேனர்ஸ் உடைய மேஜர் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அண்ட் அவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னலாம்னு பார்த்தோம். இப்போ நம்ம டிக்ளைன் ஆஃப் காமெடி ஆஃப் மேனர்ஸ் பார்க்கலாம். காமெடி ஆஃப் மேனர்ஸ் 17th செஞ்சுரியோடைய எண்ட்லயே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல மாரல் வேல்யூஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது பத்தாதுன்னு இம்மாரல் பிஹேவியரை கொஞ்சம் கூட கண்டிக்க மாட்டாங்க. தப்பு பண்ற கேரக்டர்ஸுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலா ரிவார்டு கொடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மக்கள் இப்போ அகெயின்ஸ்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சொசைட்டி மோர் மாரல் அண்ட் சீரியஸா ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நாடகங்கள் எதனால இவ்ளோ வல்கரா இம்மாரல் பிஹேவியருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குதுன்னு ஆடியன்ஸே ரெஸ்டோரேஷன் பிளேஸ கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் 17th செஞ்சுரியோடைய எண்ட்ல மிடில் கிளாஸ் வேல்யூஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்பர் கிளாஸ் பீப்புள் மேல இருந்த ஃபோக்கஸ் அப்படியே மிடில் கிளாஸ் பீப்புளுடைய மாரல் வேல்யூல ஃபோக்கஸ் போக ஆரம்பிச்சது. கூடவே சென்டிமெண்டல் காமெடி பாப்புலர் ஆனதும் காமெடி ஆஃப் மேனர்ஸ் உடைய டிக்ளைனுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அவ்வளவுதான். காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல ரெஸ்டோரேஷன் சொசைட்டில இருந்த அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய ஆர்டிஃபிஷியல் பிஹேவியர் அண்ட் மாரல் ஆம்பிக்யூட்டிய மோர் ரியலிஸ்டிக் அண்ட் சட்டைரிக்கலா காமிச்சிருப்பாங்க. என்னதான் காமெடி ஆஃப் மேனர்ஸ்ல விட், ரிபார்ட்டி அண்ட் கிளவர் டயலாக்ஸ் மூலமா ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணாலும் இது இன்டைரக்டா அப்பர் கிளாஸ் சொசைட்டிய கிரிட்டிசைஸ் பண்ணுது. என்னதான் காமெடி ஆஃப் மேனர்ஸுக்கு அகெயின்ஸ்டா ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் எழுந்தாலும், என்னதான் காமெடி ஆஃப் மேனர்ஸ் எண்ட் ஆஃப் த 17th செஞ்சுரியில டிக்ளைன் ஆனாலும், இப்ப வரைக்கும் நம்ம காமெடி ஆஃப் மேனர்ஸ அதோடைய லிட்ரரி குவாலிட்டிக்காகவும் ரெஸ்டோரேஷன் இங்கிலாண்டோடைய சோஷியல் லைஃப அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணதுக்காக இப்ப வரைக்கும் நம்ம காமெடி ஆஃப் மேனர்ஸ செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.